Friends, welcome to our channel Success in Neat. I hope all are doing well. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்சிஆர்டி பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில் லைன் பை லைன் மீனிங் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா பிளான்ட் கிங்டம். ஸோ இந்த பிளான்ட் கிங்டமில் முன்னாடியே ஆல்கே வரையும் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் போட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரையோஃபைட்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆல்கையை பொறுத்த மட்டுக்கு என்னென்னா ஒரு 3 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே அண்ட் ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ க்ரீன் ஆல்கேனா என்னென்ன இருக்கும், குளோரோஃபில் ஏ அண்ட் பி அண்ட் ஸ்டார்ச், அதே மாதிரி அந்த ஸ்டோர்டு மெட்டீரியல் என்னென்ன, அதே மாதிரி இங்கே ஸ்டோர்டு மெட்டீரியல் ப்ரௌன் ஆல்கேக்கு என்ன, அதே மாதிரி இந்த ரோடோஃபைஸேக்கு என்ன, இதெல்லாம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் போட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரையோஃபைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதையே ரெண்டாக என்னென்னா மோசஸ் அப்படின்பாங்க, இன்னொன்று என்னென்னா லிவர் வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது மெயினாக எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாய்ஸ்ட் ஏரியாஸில் வளரும், ஷேடட் ஏரியாஸில் வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து என்னென்னா ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வளரும், அதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ அடுத்து இது எல்லாமே ஆம்ஃபிபியான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆம்ஃபிபியான்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்ஃபிபியான்ஸ் ஆஃப் த இது இம்பார்ட்டன்ட்னா இந்த சைன் போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஆம்ஃபிபியான்ஸ் அப்படின்னு ரொம்ப பிளான்ட் கிங்டமோட ஆம்ஃபிபியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஆம்ஃபிபியான்னா ஃபஸ்ட்டு என்ன மீனிங் அப்படின்னா லேர்ன்ட் அண்டு வாட்டர் ரெண்டுலேயுமே வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம ஃப்ராகெல்லாம் சொல்கிறோம்ல ஆம்ஃபிபியான்னு. ஸோ அது மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க லேண்டில் வாழ்ந்தாலும் இவங்களுக்கு என்னென்னா தீஸ் பிளான்ஸ் கேன் லிவ் இன் சாயிலில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அந்த வாட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த டேம்ப் அண்ட் ஹியூமிட் ஏரியாஸில் அது வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனுக்கு வாட்டர் தேவைப்படும்னா அந்த கேமெட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அது இங்கே இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க, ஐ வில் டெல் யூ, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. தே ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பிளான்ட் சக்சஷன் ஆன் பேர் ராக்ஸ். என்னென்னா ஆக்சுவலி இது இவங்களும் லைக்கன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராக்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அந்த பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பாறைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைட்டாக இது பண்ணி விடுவாங்க, வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் அந்த ராக்கில் இருந்து தான் சாயில் ஃபார்ம் ஆகும், தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பாறையில் இருந்தால் உங்களுக்கு மண் ஃபார்ம் ஆகும், அந்த ப்ராசஸ் தான் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சாயில் ஃபார்ம் ஆகும் பொழுது அது நமக்கு பிளான்ட் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயந்தான். நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட் பாடி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆல்கேல பார்த்தோம்னா சும்மா அப்படியே தேலஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களில் அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லைக் தேலஸ் லைக் தான், பட் ப்ராஸ்ட்ரேட் ஆர் எரக்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஒரு ஆல்கே இருக்குது, இது இப்படி ஒரு ப்ரையோஃபைட் இருக்குன்னா இது இந்த சப்ஸ்ட்ரேட்டமோட எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா இதோட எப்படி அட்டாச் ஆகிருப்பாங்கன்னா இந்த யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் இந்த கோடு போடுறோம்ல. ஸோ இந்த யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரைசைட்ஸ் மூலிமா அட்டாச் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா ட்ரூ ஸ்டெம்மு லீஃபு எதுவுமே கிடையாதுப்பா. இது ஆனால் என்னென்னா ஆல்கேயை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருப்பாங்க, பட் ட்ரூ ஸ்டெம்மெல்லாம் கிடையாது. இட்ஸ் சம்திங் லைக் அது மாதிரிலாம் எந்த எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அது டெரிடோஃபைட்ஸில் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். பட் இதில் ஸ்டெம்மு மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸ்டெம் இருக்காது, ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், லீஃப் இருக்காது, பட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் போக போக டெரிடோஃபைட்ஸில் கொஞ்சம் வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின் பிளான்ட் பாடி ஹேப்ளாய்டு, தட் இஸ் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி செல்லுலார் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேல் செக்ஸ் ஆர்கன் என்னென்னா ஆந்த்ரீடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அந்த மேல் செக்ஸ் ஆர்கன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் கேமெட் யார், ஆந்த்ரோசாய்ட்ஸ், ஓகே. அவங்களுக்கு 2 ஃப்ளெஜெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பைஃப்ளெஜெல்லேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்த்ரீடியம் இட் வில் ப்ரொடியூஸ் ஆந்த்ரோசாய்ட்ஸ், அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ்க்கு 2 ஃப்ளெஜெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். இதே ஃபீமேலில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்கிகோனியம். இந்த ஆர்கிகோனியமுக்கு ஒரு டெஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் டெஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னென்னா இட்ஸ் அ ஃப்ளாஷ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ கேமெட். ஃபீமேல் கேமெட் என்னது, எக்கு.
அதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. பட் இது சிங்கிள் எக்காக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ், அதாவது மேல் கேமெட். ஓகேவா? ஸோ அவங்க வந்து நான் சொன்னேன்ல வாட்டர் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியம் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன்றேன் இல்லை. ஸோ அதுதான் இது என்னென்னா வந்து தே ஆர் ரிலீஸ்ட் இன் டு வாட்டர். மேல் கேமெட் இப்போ வந்து எனக்கு இது மாதிரி வந்து வாட்டர் இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மேல் கேமெட் வந்து இந்த வாட்டருக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுடும். இது வந்து ஒரு மேல் கேமெட் சம்திங் இது மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இவங்க வந்து வாட்டருக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த வாட்டர்லேருந்து அது அப்படியே வாட்டர் வழியாக மூவ் பண்ணி இட் வில் ரீச்சஸ் ஃபீமேல் கேமெட். ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் இட் வில் ஃபார்ம் ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஜைகோட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடனே வந்து டிவிஷனை வந்து அண்டர்கோ பண்ணாது. இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நமக்கு 2n ஜைகோட் ஃபார்ம் ஆனவங்க இது இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டிப்ளாய்டு தான். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த 2nல வந்து ஃபர்தர் டிவிஷன் நடக்காது. இப்போது ஹாப்ளாய்ட் இவங்க பிரயோஃபைட்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் ஹாப்ளாய்டுக்குரியவங்க. ஸோ ஹாப்ளாய்டுக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க மெயின் பிளான் பாடி வந்து ஹாப்ளாய்டாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த 2n வந்து எனக்கு என்ன மாறணும்? ஸோ என்ன தான் அவங்களுடைய மெயின் பிளான் பாடியாக இருக்கணும், பிளான்ட் பாடி. ஓகே. ஸோ அப்போ என்ன வந்து ஆனால் மாறுறது வந்து இமீடியட்டாக வந்து மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இட் டஸ் நாட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் இமீடியட்லி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இட் ப்ரொடியூசஸ் அஸ் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மல்டி செல்லுலார் பாடி. இந்த 2n வந்து இப்படி டைரெக்டாக இப்படி ரீச் ஆகிறதுக்கு பதிலாக இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்போரோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு ஸ்போரோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணுமா? ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்னென்னா ஃப்ரீ லிவிங் கிடையாது. ஓகே. ஸோ இவங்க வந்து கேமெட்டோஃபைட்டோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ லிவிங் கிடையாதுன்னா இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அதுவால் சுயமாக வந்து இருக்க முடியாது. அது வந்து கேமெட்டோஃபைட்டை தான் டிபெண்ட் பண்ணி அதுலேருந்து தான் அதை ஃபுட்டெல்லாம் வந்து இது வந்து வாங்க முடியும். இதனால் வந்து தனியாக எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது இந்த ஸ்போரோஃபைட் என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்போரோஃபைட்டு தான் இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க டைரெக்டாக வந்து இது ஜைகோட் வந்து மாறாது. ஸோ இவங்க வந்து ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்போரோஃபைட்டை வந்து எனக்கு மியாசிஸ் டிவிஷன் நடந்து ஹாப்ளாய்டு வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்போர்ஸ் தான் இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்போரோஃபைட்டில் ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்தராக அந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் சொன்னேன்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கேமெட்டோஃபைட்டாக மாறுவாங்க. நான் சொன்னேன்ல மெயின் பிளான் பாடி அவங்க தான் இவங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஓகே. ஸோ பிரயோஃபைட்ஸ் எல்லாமே வந்து லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து அதுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து சில ஹெர்பேஷியஸ் அனிமல்ஸ்னால் பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் அவங்க தான் வந்து ஹெர்பேஷியஸ் அனிமல். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க அப்படின்றது தான் சொல்ல விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாக்னம் ஸ்பீசிஸ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. என்னென்னா இது வந்து நான் சொல்லியிருந்தேன் மாஸ் அண்ட் லிவர் வாட்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதில் அந்த ஸ்பாக்னம்ன்றது வந்து மாஸ்க்குரிய ஒரு டைப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட் ப்ரொவைட் பீட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தட் ப்ரொவைட் பீட்டை. ஸோ அந்த பீட்டை வந்து நமக்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என்னென்னா இட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஹோல்ட் வாட்டர். ஸோ வாட்டரை வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்றப்பாங்க. ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன் மாசஸ் எல்லாம் வித் லைக்கன்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராக்ஸை போய் பாறைகள்லாம் இருக்காங்களா அவங்கள போய் காலனைஸ் பண்ணி சாயில் ஃபார்மேஷன், அதாவது கிரேட் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இது வந்து எக்கனாமிக் கிடையாது, ஈக்காலஜி ரிலேட்டடாக வர்றது சாயில்னால். ஓகே. ஸோ அதே மாதிரி தே டீகம்போஸ் ராக்ஸ் அண்ட் மேக்கிங் த சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் எஸ். ஸோ அப்போ சாயில் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஹையர் பிளான்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தே சின்ஸ் மாசஸ் ஃபார்ம் டென்ஸ் மேட். இந்த மாசஸ் எல்லாமே வந்து அப்படியே சாயிலில் வந்து என்ன பண்ணணும்னா டென்ஸ் மேட்னா அப்படியே படர்ந்து வளர்றது. ஓகே. ஸோ அப்படி படர்ந்து வளரும் பொழுது அதுவே வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு மேட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரெயின் வந்து ரொம்ப ஹார்டாக சில நேரங்களில் வந்து ஹார்ஷாக ரொம்ப ரெயின் வந்து விழுகும் பொழுது அந்த சாயில்ஸ் எல்லாமே வந்து அரிச்சிட்டு போயிடும். அதுதான் வந்து சாயில் எரோஷன்.
ஸோ அப்போ இது வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த சாயிலில் வந்து அந்த ரெயின் ரொம்ப ஹார்டாக விழுந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தே வில் ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். இந்த பாயிண்ட் முக்கியம்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தே ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு லிவர்வாட்ஸ் அண்ட் மோசஸ். ஓகே, ஸோ லிவர்வாட்ஸ், இந்த லிவர்வாட்ஸ் அண்ட் மோசஸை பேஸ் பண்ணி இந்த வட்டம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நீ 2021. ஓகே, கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, ஸோ லிவர்வாட்ஸ் பட் டேரக்ட் என்சிஆர்டி தான், பட் ஞாபகம் வராத மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட். டேரக்ட் என்சிஆர்டி தான், பட் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, ஸோ லிவர்வாட்ஸ்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து மாய்ஸ்டான ஏரியாவில் ஷேடி அதே தான்ப்பா, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து வளரும் அப்படின்னு இருப்பாங்க. மார்ஷி அண்ட் டேம் சாயில், பாக்ஸ் ஆஃப் டீப் இன் த வுட்ஸ். ஓகே, ஸோ இவங்களுடைய பிளான் பாடி அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் தேலாய்டு அப்படின்னு இருப்பாங்க, அதாவது தேலஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ லிவர்வாட்டுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து மார்கன்ஷியா. ஸோ அதை மார்கன்ஷியா வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து என்னென்னா டார்சி வென்ட்ரல்னால் வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஸோ டார்சல் சைடு வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்லி 2 சைடு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இது இருக்காங்கன்னா, ஸோ இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த இது வந்து டார்சல், இதுக்கு அடியில் ஒன்று இருக்குமா, லைக் இப்படி இருக்காங்கன்னா இது மேலே இருக்கிறது இது வென்ட்ரல் சொல்கிறோம்னா இதுக்கு அடியில் ஒன்று வரும். லைக் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது நீங்கள் தான் 2Dயில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இது அதான் டார்சி வென்ட்ரல். நெக்ஸ்ட் இது வந்து மார்கன்ஷியாக்குரிய எக்ஸாம்பிள்ப்பா. மார்கன்ஷியா லிவர்வாட்டுக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கேட்பாங்க, இந்த ஆர்கிகோனியோஃபோர் அண்ட் ஆந்த்ரிடியோஃபோர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து யாருன்னா ஃப்யூனேரியா அப்படின்றவாங்க. இது வந்து மோசஸ்க்கான எக்ஸாம்பிள் ஃப்யூனேரியா. இவங்க வந்து ஸ்பாக்னம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து மோசஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ இவங்களை பார்த்தோம் அப்படின்னா டார்சி வென்ட்ரல், அந்த அங்கே வந்து என்ன இருக்குன்னா அந்த ரைசாய்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரைசாய்ட்ஸ் மூலிமா தான் அந்த சப்ஸ்ட்ரேட்டமில் இவங்க வந்து அட்டாச் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், க்ளோஸ்லி அப்ரெஸ் டு த சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீஃபி மெம்பர்ஸ்னு பார்த்தோம்னா வந்து சம் லீஃப் லைக் அப்பெண்டேஜஸ் வந்து ஒரு 2 ரோஸில் வந்து ஒரு ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து ஏன்னா பிகாஸ் இங்கே எதுவுமே வந்து பியூர் ஸ்டெம் பியூர் லீஃப்க்கு வந்து கிடையாது, எல்லாமே வந்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், லீஃப் லைக் அது மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஸ்டெம் லைக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 2 ரோவில் லீஃப் கிடையாது, இட்ஸ் சம்திங் ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரோவில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன் மூலிமா நடக்கும். அதே மாதிரி வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஜெம்மா கப்ஸ் சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த ஜெம்மே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெம்மை இதுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து தே ஆர் க்ரீன் அண்ட் தே ஆர் மல்டிசெல்லுலார் அண்ட் ஏசெக்ஷுவல் பட்டு விச் டெவலப் இன் த ஸ்மால் ரிசப்டக்கிள்ஸ். எஸ், ஸோ இந்த ஜெம்மா கப்புக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா இந்த வந்து இட்ஸ் சம்திங் லைக் ஒரு கப்பு மாதிரி இருக்கா பார்த்தீங்களா. ஸோ இந்த கப்புக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அந்த ஜெம்மே அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஜெம்மா தான் அது ப்ளூரலில் அப்படி பண்ணுறதுனால நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஜெம்மா கப்ஸில் வந்து எனக்கு ஜெம்மா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பேரண்ட் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவலாக வந்து வளரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எனக்கு சேம் தேலஸ்லேயும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் தேலஸ்லேயும் இருக்கலாம். அப்போ மார்கன்ஷியா நான் காமிச்சேன்ல உங்களுக்கு, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் தேலஸில் தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ மேல் ஒன்று ஃபீமேல் வந்து இன்னொன்று கொடுத்துருந்தாங்களே, ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் தேலஸ்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா இட் கேன் பி இன்னும் சேம்லேயும் இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்போரோஃபைட்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன் வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா வந்து ஜைகோட்லேருந்து என்ன பண்ணுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஒரு ஸ்போரோஃபைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தட் ஸ்போரோஃபைட் வில் ப்ரொடியூஸ் ஸ்போர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்போரோஃபைட்லேருந்து ஸ்போர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் டவுட் வந்திருக்கணுமே. ஸோ ஸ்போரோஃபைட் வந்து ஃபஸ்ட் 3 பார்ட்ஸாக இருப்பாங்க. ஒன்று வந்து ஃபூட்டு, இன்னொன்று வந்து செட்டா அண்ட் கேப்சூல். இங்கே நான் காமிக்கிறேன், இந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இந்த இருக்காங்க பாருங்கள், இந்த ரீஜன் லாஸ்ட் இருக்கிறது வந்து ஃபூட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து செட்டா. ஓகே, ஸோ இந்த இதுங்க தான் வந்து கேப்சூல். அந்த கேப்சூல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அந்த ஸ்போர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மூலிமா தான் எனக்கு ஸ்போரோஃபைட்டை வந்து ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்போர்ஸ் வந்து எனக்கு கேமட்டோஃபைட்டாக மாறுது. நான் சொன்னேன்ல ஸ்போர் வந்து ஹேப்ளாய்டு ஸ்போரு. அந்த ஹேப்ளாய்டு ஸ்போர் எனக்கு மெயின் பிளான்ட் பாடி தான் அங்கே ஹேப்ளாய்டாக இருக்கணும்னு சொன்னேன்னா, அப்போ மெயின் பிளான்ட் பாடி யார் அப்படின்னா கேமட்டோஃபைட், அவங்க தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோஸ் பற்றி பார்த்தோம்னா இவங்க வந்து அனதர் டைப்பு. ஸோ இவங்களில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இந்த மோஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்களில் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒன்று வந்து புரோட்டோனிமா ஸ்டேஜ், இன்னொன்று வந்து லீஃபி ஸ்டேஜ் அப்படின்பாங்க. ஸோ இந்த புரோட்டோனிமா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நான் இந்த ஸ்போர் சொன்னேன்ல, ஸ்போர்லேருந்து டைரெக்டாக ப்ரொடியூஸ் ஆனது தான் இந்த புரோட்டோனிமா அப்படின்றது. அந்த புரோட்டோனிமா ஸ்டேஜுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ க்ரீப்பிங்னா படர்ந்து இருக்கிறது. ஓகே, ஸோ க்ரீன் பிரான்ச்சாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலாமெண்டஸ் ஸ்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு. இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட் லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது புரோட்டோனிமா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் சொன்னீங்களா, அந்த புரோட்டோனிமாவினுடைய எண்டில் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ புரோட்டோனிமாவினுடைய முடிவில் வரக்கூடியதான் வந்து இந்த இருக்காங்க பாருங்கள். மெயினாக சொன்னது புரோட்டோனிமா. ஸோ அவங்க முடிவில் இருக்கவங்க யாருன்னா செகண்டரி புரோட்டோனிமா. இவங்களை நீங்கள் ப்ரைமரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இவங்க முடிவில் இருக்கவங்க செகண்டரி புரோட்டோனிமா. அந்த செகண்டரி புரோட்டோனிமாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆனவங்க தான் இந்த லீஃப் ஸ்டேஜ் அப்படின்றவங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இவங்களில் வந்து மெயினாக பார்த்தோம்னா வந்து அப்ரைட் அண்ட் ஸ்லெண்டர் ஆக்சஸ்ன்னு இருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா ஆக்சஸ் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷம் நல்லாவே வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி வந்து ரொம்ப ஸ்லெண்டராக ஒரு ஆக்சஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஆக்சஸில் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்னா லீஃப்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்பைரலி அப்படின்னா வந்து என்னென்னா வந்து இந்த மாதிரி சுற்றி அரேஞ்சாக இருக்கிறது. எப்படி சொல்கிறது, இட்ஸ் சம்திங் ஒரு இந்த ஸ்டேர் கேஸ்லாம் காமிப்பாங்கள்ல சில பில்டிங்ஸில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் சில மூவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டேர் கேஸ்லாம் காமிப்பாங்கள்ல ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்க மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து லீவ்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த ரைசாய்ட்ஸ் மூலமாக நான் சொல்லியிருந்தேன்ல மல்டிசெல்லுலர் அண்ட் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. லீஃபி ஸ்டேஜில் செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து இது பியர் பண்ணியிருக்கோம். பியர் மீன்ஸ் இட் கேரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன்னு பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங்கு. அது எதில் நடக்கும்னா செகண்டரி புரோட்டோனிமா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் புரோட்டோனிமா. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தோம்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் இந்த ஆந்த்ரீடியா, ஆர்கிகோனியா, ஸோ இவங்கெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சைகோட் இருக்குது. ஸோ அந்த சைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போரோஃபைட் வந்து எனக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஸ்போரோஃபைட்டில் ஃபுட் செட்டா கேப்சூல்னு இருப்பாங்க. ஸோ அந்த கேப்சூல்லேருந்து தான் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஸ்போர்ஸ்லேருந்து எனக்கு ஃபர்தராக என்னவாகும்னா இந்த இருக்காங்க பாருங்கள் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் தான் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, அந்த ஸ்போர்ஸ் தான் வந்து எனக்கு கேமட்டோஃபைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும்ப்பா. ஸோ த ஸ்போரோஃபைட் இன் மோசஸ் மோர் எலாபரேட் தேன் த லிவர் வாட்ஸ். லிவர் வாட்ஸில் இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அதாவது ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எலாபரேட் மெக்கானிசம், அந்த ஸ்போர்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுலேயே ஒரு எலாபரேட்டான ஒரு மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபியூனேரியா, பாலிட்ராக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெரிடோஃபைட்ஸ். அடுத்து வந்து நம்ம டெரிடோஃபைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ டெரிடோஃபைட்ஸ்னு பார்த்தோம்னா அதில் முதலே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ஸ்டைல் அண்ட் ஃபென்ஸ்ன்னு. ஓகேவா? ஸோ இந்த டெரிடோஃபைட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெடிசினல் பர்பஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து சாயில் பைண்டர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து எவல்யூஷனரிலி இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் டு பொசஸ். ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல்னால் அவங்க வந்து பிரயோஃபைட்டே டெரஸ்ட்ரியலில் தான் வருவாங்க. பட் இன்னும் எண்டு பாயிண்ட்டை வந்து முடிங்க, அப்போ தான் தெரியும். டு பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். இப்போ நான் வந்து பிரயோஃபைட்ஸும் வந்து டெரஸ்ட்ரியல் தான், பட் ஆனால் அவங்களுக்கு வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது. இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி பிரயோஃபைட்டுக்கும் டெரிடோஃபைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த டெரிடோஃபைட்ஸில் வந்து எனக்கு வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் xylem and phloem. பட் பிரயோஃபைட்ஸில் அந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது. ஸோ இதை இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜிம்னோஸ்பம்க்கும் ஆன்ஜியோஸ்பம்க்கும் என்ன வித்தியாசம்? ஜிம்னோஸ்பம்னா வந்து ஓவியூல்ஸ் வந்து நேக்டு ஓவியூல்ஸாக இருக்கும். அப்படி அந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த xylem and phloem வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கூல் பிளேசஸில் தான். நான் அதுக்கு சொன்ன மாதிரி தான் இவங்களும். அதே மாதிரி வந்து வெல் க்ரோயிங் சாண்டி சாயில்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளருவாங்க அப்படின்னு இருக்காங்க.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரையோஃபைட்டில் ப்ரிடாமினன்ட் ஃபேஸ் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹேப்ளாய்ட், தட் இஸ் கேமட்டோஃபைட். இங்கே வந்து ப்ரிடாமினன்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா வந்து எஸ் ப்ரையோஃபைட்டில் கேமட்டோஃபைட்டிக். டெரிடோஃபைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்போரோஃபைட்டிக்காக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்போரோஃபைட், அந்த ஸ்போரோஃபைட் எனக்கு ஃபர்தராக எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ட்ரூ ரூட்டு. அங்கே வந்து என்ன சொல்லுது, எல்லாமே ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், லீஃப் லைக். பட் இங்கே எல்லாமே வந்து ட்ரூ ரூட்டு, ட்ரூ ஸ்டெம்மு, ட்ரூ லீஃபு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெல் வாஸ்குலர் டிஷ்யூஸ், ஓகே சொல்லியாச்சு, வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து ஒரு இதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு இதில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் என்னென்னா ஹெட்டிரோஃபில்லில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. யாரெல்லாம் அப்படி அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் செலாஜினலா, ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா வந்து ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒரு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் வந்து நிறையா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ மேக்ரோஃபில்ஸ் அப்படின்னா ஃபென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போரோஃபைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்போரோஃபைட் தான் அவங்களுடைய மெயின் பேன் பாடி கண்டிஷனும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ஸ்போராஞ்சியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்போராஞ்சியா வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இதுதான் சம்திங் லைக் ஸ்போராஞ்சியா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்போராஞ்சியா வந்து பியர் பண்ணியிருக்கிறது, அதாவது அதை கேரி பண்ணியிருக்கிறது, அதை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிருக்கிறது, அது யார் அப்படின்னா இட்ஸ் சம்திங் ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. அந்த லீஃப் லைக் அப்பண்டேஜ்க்கு பேர் தான் என்னென்னா ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்போராஞ்சியா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது பிங்க் கலரு, அதை தாங்கி பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு லீஃப் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அந்த லீஃப் மாதிரி இருக்கவங்களுக்கு பேர் என்னென்னா ஸ்போரோஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சில கேசஸில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த ஸ்போரோஃபில்ஸ் வந்து எனக்கு இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஒரு ப்ளூ வயலட் கலரில் இங்கே வரைஞ்சிடலாம் அந்த லீஃபில் அந்த தாங்கி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு எதை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நிமிஷம், எஸ் இட் ஃபார்ம்ஸ் ஒரு கம்பேக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரோபைலி ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லா இடத்துலையுமே வந்து ஃபார்ம் பண்ணாது. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலாஜினலா அண்ட் ஈக்விசிட்டம், இது ரெண்டுலையும் அந்த ஒரு ஸ்ட்ரோபைலி அப்படின்ற அந்த ஒரு கோன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இது பேஸ் பண்ணி 2020 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்போராஞ்சியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இது எப்படி ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா வந்து மியாசிஸ் நடந்து தான். ஓகேவா? ஸோ மியாசிஸ் நடந்து தான் ஸ்போர்ஸ் வந்து, ஏன்னா ஸ்போர்ஸ் அப்படின்றது ஓகே ஸ்போர்ஸ் வந்து ஒரு ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து இட் ப்ரொடியூஸ் ஒரு மியாசிஸ் மூலயமா தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓகே தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்போர் வந்து என்னவாகும்னா ஃபர்தராக வந்து வளரும், அதாவது ஜெர்மினேட்டட் அப்படின்றது. ஸோ ஃபர்தராக வளர்ந்து எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இன்கான்ஸ்பிக்வஸ், ரொம்ப சின்னதாக தெளிவில்லாத ஒன்று. ஓகே, ரொம்ப ஸ்மாலாக, பட் ஆனால் அது மல்டி செல்லுலார் ஃப்ரீ லிவிங். அந்த ஸ்போர்ஸ் எனக்கு ஃபர்தராக டிவைட் ஆகி எனக்கு ஜெர்மினேட் ஆகி, டிவிஷன் கிடையாது ஜெர்மினேஷன், வளருது. ஸோ என்ன பண்ணணும்னா ப்ரோதாலஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ரோதாலஸ்க்குரிய டெஃபினிஷன்ஸ் தான் இதெல்லாமே, லைக் அந்த ஃப்ரீ லிவிங்கு, இன்கான்ஸ்பிக்வஸ், ஸ்மாலு, மல்டி செல்லுலார், இதெல்லாமே வந்து அந்த ப்ரோதாலஸ்க்குரிய ஒரு டெஃபினிஷன். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக் கேமட்டோஃபைட். ஓகே, ஸோ முதலே சொல்லிட்டேன் ஸ்போர்ட்ஸ்னாலே வந்து இட் வில் ப்ரொடியூஸ் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த கேமட்டோஃபைட் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு கூல் கண்டிஷன் இருந்தால் தான் வளரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரெக்குவயர்மெண்ட், எனக்கு நான் அப்படி இருந்தால் தான் வளருவேன் அப்படின்னு அது இருக்கிறதுனால, அதே மாதிரி அந்த வாட்டர்லாம் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு எனக்கு தேவை அப்படின்னு அது இருக்கிறதுனால அதனுடைய அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒவ்வொரு பிளான்ஸ் வந்து அடாப்டான பிளான்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். பட் சில பிளான்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் தான் வளரும் அப்படின்னு இருக்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய க்ரோத் வந்து அந்தளவுக்கு பரவலாக காணப்படாது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேமட்டோஃபைட்ஸ் எல்லாமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ்னு பார்த்தோம்னா ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா அப்படின்னு இருக்காங்க. வாட்டர் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்யூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஃப்யூஷன் ஆச்சுன்னா எனக்கு சைகோட் ஃபார்ம் ஆகும். அங்கே சொன்ன அதே தான். ஸோ சைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுன்னா ஸ்போரோஃபைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நான் சொல்லியிருந்தேன் தான் சைகோட்டுக்கு பதிலாக நீங்கள் 2n அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ சைகோட் வில் ப்ரொடியூஸ் யூ ஸ்போரோஃபைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ விச் இஸ் த ப்ரிடாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு இருப்பாங்க.
ஸோ ஸ்போரோஃபைட்டில் வந்து அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்து சேம் ஸ்போர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸாகவும் இருக்கலாம். இப்போ சேம் ஸ்போராக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து யாருன்னா வந்து ஹோமோஸ்போரஸ். இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ், மேல் ஸ்போர் ஃபீமேல் ஸ்போர்னு வித்தியாசம் தெரியும். அவங்க வந்து யாருன்னா செலாஜினலா அண்ட் சால்வினியா. இவங்களில் பார்த்தோம்னா பெருசாக ஒரு ஸ்போர் வந்து இருக்கும், அது வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஸ்போராக இருந்தால் அது மேலு. ஸோ அது மாதிரி வந்து மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லி தனித்தனியாக பெரிய ஸ்போரு சின்ன ஸ்போர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அது வந்து ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்பாங்க. ஓகே, ஸோ இந்த இது பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மெகாஸ்போர் அண்ட் மைக்ரோஸ்போர். ஓகே, ஸோ மெகாஸ்போர், மெகானாலே ஃபீமேலு, மைக்ரோனாலே மேலு. ஓகே, ஸோ ஃபீமேல் கேமெட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பாயிண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீமேல் கேமெட்டோஃபைட் என்ன பண்ணுன்னா வந்து பேரண்ட்ஸ் ஸ்போரோஃபைட்லேயே வந்து இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கேமெட்டோஃபைட் அப்படின்றது வந்து இண்டிபெண்ட் தான். இட் கேன் ஏபிள் டு லிவ், அது ஃப்ரீயாக வந்து வாழ முடியும். பட் ஆனால் எங்கெங்கே ஃப்ரீயாக இருக்கும்னா நோட் பண்ணிக்கோங்க, பிரயோஃபைட்லேயும் டெரிடோஃபைட்லேயும் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் டெரிடோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேமெட்டோஃபைட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து எனக்கு அந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட்டுக்குள்ளேயே வந்து இருந்துடும். இங்கே மெயின் பிளான்ட் பாடி யார்? ஸ்போரோஃபைட். அப்போ அவங்க தான் பேரண்ட். ஸோ அப்போ அந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட்டுக்குள்ளேயே கேமெட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை உங்களுக்கு எப்படி தோணும்னா, லைக் ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளேயே சீடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, தோணுதா? அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே சீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கேமெட்டோஃபைட் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, அந்த எம்ப்ரியோ வந்து எதுக்குள்ளேயே வளருதுன்னா அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிடும்னா சைகோட்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இதெல்லாமே நடந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சீடு ஹேபிட்குரிய ஒரு ப்ரிக்கர்சர், ஒரு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது. ப்ரிக்கர்சர் அப்படின்றது முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்ஸை வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜைலோபோடியாக்குரிய எக்ஸாம்பிள் ஜைலோட்டம், லைகோப்சிடாக்குரிய எக்ஸாம்பிள் சிலாஜினலா அண்ட் லைகோபோடியம், ஸ்பினாப்சிடாக்கு எக்ஸாம்பிள் வந்து இக்விசிட்டம், டீராப்சிடாக்கு எக்ஸாம்பிள் டிராப்டரஸ், டெரிஸ் அண்ட் அடியாண்டம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து இப்போவே 27 minutes ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம், அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ வந்து இப்போவே போதும். ஒரு நிமிஷம் இந்த டயக்ராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் டெரிடோஃபைட்ஸுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டயக்ராம் இருக்காங்கள்ல, ஸோ இவங்க வந்து செலாஜினெல்லா. ஓகே, ஸோ அடுத்து கொடுத்துருக்கவங்க யார் அப்படின்னா ஈக்விசிட்டம். அதுக்கு அடுத்து இவங்க வந்து யாருன்னா ஃபென்னு. ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா சால்வினியா. ஓகே, நீங்கள் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த செலாஜினெல்லா இருக்காங்கள்ல, ஸோ இவங்களை வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். இந்த செலாஜினெல்லாவுக்கும் இந்த ஈக்விசிட்டமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு யோசிக்க. என்ன ரிலேஷன்? ஸ்போரோஃபில், அதாவது வந்து என்னென்னா மைக்ரோஃபில் அண்ட் மேக்ரோஃபில் கண்டிஷன். ஆமாவா இல்லையா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஃபென்ஸ் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ மேக்ரோஃபில் பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து செலாஜினெல்லானா மைக்ரோஃபில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அது மாதிரி நிறையா வந்து இருக்குது. சாரி